குட் ஆஃப்டர்நூன். நாங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் ஏதாவது பண்ணலாம், அப்படியே ஜாலியா ஃபன் பண்ணலாம், ப்ரோசான் மால் பக்கம் போலான்னு ஒரு ஐடியால இருந்தோம். பட் ஆக்சுவலா வந்து வீட்லயே எல்லாமே சமைச்சு வச்சிருந்தா கீரை சாதம். அதை பார்த்தோம்னா எல்லாரும் வே அப்படின்ட்டாங்க. ஏன்டா அப்படின்னா இது வேணாம், எங்களுக்கு ஏதாவது நல்லா பிரியாணியா ஸ்ட்ராங்கா ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னாங்க. சரி ஓகே, ப்ரோசான் மால்குள்ள போனோம்னா ரொம்ப தெரிஞ்ச ஷாப்ஸே தான் இருக்குது, போய் வேற ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டு அப்படியே நாங்க கார்ல போய்கிட்டு இருக்கோம். சோ சுஜு ஆஸ் யூஷுவல் டிரைவர் சீட்ல உட்காந்துட்டு இருக்கா. அந்த சீட்ல அவ மட்டும் தான் உட்காருவானா? நான் உட்கார கூடாதா? தன்மை நீ ஓட்டுறியா? தரேன். எங்க அந்த பக்கம் தேவா. ஹாய் தேவா. எஸ் சோகமா இருக்கும். அவன் அவனுக்கு பசி எடுத்துச்சுன்னா அவன் அப்படிதான் இருப்பான். ஆக்சுவலா பசி எடுத்தா ரெண்டு பேர் ரெண்டு வகையா இருப்பாங்க எங்க வீட்டுல. ஒண்ணு வந்து தேவா எப்படி இருப்பான்னா சோகமா அமைதி ஆயிடுவான். தன்மை வந்து உளர ஆரம்பிச்சுடுவான், பேசுவா பேசிக்கிட்டே இருப்பான். அப்பதான் சொல்லுவேன், நீயா இருக்க மாட்ட பசி எடுத்தா. சோ அதனால அவங்களை எல்லாம் இல்ல ஏதாவது சாப்பிட கூட்டிட்டு போலான்ட்டு இருப்போம். ஒரு நல்ல ஷாப்பை தேடி போய்கிட்டு இருக்கோம். கிடைச்ச உடனே சாப்பிடும் போது கொஞ்சம் வீடியோ எடுத்து காமிப்போம். கொஞ்சம் ஆக்சுவலா இந்த ஸ்ட்ரெச்ல வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஹோட்டல்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. இப்பதான் இது பூமிங் ஸ்டேஜ்ல இருக்குது. ஒவ்வொரு ஹோட்டல்ஸா வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? சோ எங்க வீடு இந்த பக்கம் வந்துருச்சு. அதனால நாங்க வந்து எந்த பக்கம் சொல்றீங்க? இந்த பக்கம்னா சேரன் மாநகர் சைட்ல இருக்கோம். சோ பக்கத்திலேயே வந்து சுத்தி பார்த்தா ப்ரோசான் மால் தான் இருக்கு. ப்ரோசான் மால்ல ஒரு 4-5 கடை தான் இருக்குது. அந்த 4-5 கடையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுலயும் பர்கர் இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ். நமக்கு ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் ஆகவே ஆகாதுங்க. ஏதோ ரொம்ப ரேரா வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து சாப்பிடுவோம். அதுல எங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் நமக்கு ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் ஆகவே ஆகாதுங்க. ஏதோ ரொம்ப ரேரா வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து சாப்பிடுவோம். A few moments later. இந்த கூகுள் மேப்பை தெளிவா கொடுத்துருப்பாங்க. அதை கூடயும் தப்பா சொல்ற ஒரே ஆள் இவதான். ஏன்னா அது டர்ன் முடிச்ச பிறகுதான் நம்ம ரைட் டர்ன் எடுக்கணும் அப்படின்னு நான் அதுல இருந்து போயிட்டேன். இப்பதான் இவ சொல்றா. இவ ஓட்டும் போது இவளுக்கு தெரியுங்க அந்த வலி வேதனை. தப்பா வழி சொல்லி ஒரு வழியா சுஜுவை கூட்டிட்டு போன ஒரு ஹோட்டல் பேர் தான் ஆதியா சுவையகம். இந்த ஹோட்டலோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ பாம் ஆயில், நோ கலரிங் அண்ட் நோ அஜினோமோட்டோ. இந்த ஹோட்டலில் ரன் பண்ணுறவங்க வந்து ஒரு ஐடி ப்ரொஃபஷனல். அவரோட பேஷனே வந்து குக்கிங் தான். ஸோ அவரோட ஐடி ஜாபை விட்டுட்டு இந்த ஷாப்பை ஓப்பன் பண்ணியிருக்காரு. நம்ம கண்டிப்பாக இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். நாங்கள் உள்ளே போய் ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா பிரியாணி காம்போ அண்ட் மீல்ஸ் காம்போ. மீல்ஸ் காம்போவில் பார்த்தீங்கன்னா மீல்ஸும் வருது, பிரியாணியும் வருது. அதை நானும் சுஜுவும் ஷேர் பண்ணியிருக்கோம். ஏன்னா குவான்டிட்டி நிறையாவே இருக்குது. இந்த காம்போவில் என்ன வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நாட்டுக்கோழி குழம்பு வச்சு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பிராய்லர் கிரேவியும் கொடுத்துட்றாங்க, ரைத்தாவும் கொடுத்துட்றாங்க. ஸோ எங்களுக்கு ரொம்ப நல்லாவே சஃபிஷியண்ட்டாக இருக்குது. ரீசெண்டாக வந்து சுஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமில் சஃபர் ஆகிக்கிட்டு இருக்கா. ஸோ அவள் வந்து ரொம்ப பர்டிகுலராக இருந்தா, நான் சாப்பிட்ற ஃபுட்டு வந்து தயவு செஞ்சு நல்ல கடையாக கூட்டிகிட்டு போடி அப்படின்னா. ஸோ அவளே சொன்னா இந்த மாதிரி எனக்கு வந்து வயிற்றுக்கு ரொம்ப இதமாக இருக்குது அப்படின்ட்டு. அந்த மீல்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு முடிச்சோடனே பச்சைப்புளி ரசம் கொடுத்துட்றாங்க, விச் இஸ் குட் ஃபார் டைஜஷன். அதை சாப்பிட்டோடனே ஏப்பம் வந்துடுது. தயிர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல கெட்டியான தயிராக கொடுக்குறாங்க, ஹோம்மேட் தயிர், ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு மென்ஷன் பண்ணோம், நோ கலரிங்னு சொன்னாங்க இல்லையா, அந்த கேசரியில் லைட்டாக ஒரு பிங்க் டோன் இருந்தது. நீங்கள் தான் நோ கலரிங்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் எப்படி இதில் பிங்க் டோன் வருது அப்படின்னு கேட்டோம். அதுக்கு அவர் சொன்னார், இது வந்து பீட்ரூட்டோட சாரை எடுத்து ஊற்றணும், பிகாஸ் அந்த பிளாண்டாக இருக்கும் அந்த கலர், கேசரியோட கலர் வந்து. ஸோ அதனால் பீட்ரூட்டோட சாரை எடுத்து இதில் ஊற்றுறதுனால உங்களுக்கு இந்த கலர் கிடைக்கிது அப்படின்னாங்க. இந்த பதில் வந்து ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்தது. இந்த ஹோட்டலை வந்து ரொம்ப ப்ரோமோ பண்ணுறோம் இல்லை ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணுறோன்னு சொல்கிறோன்னு நினச்சிக்காதீங்க. ஒரு தடவை நீங்கள் போய் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஹோட்டலோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம். நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்து எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ஒரு டிரைவ் மட்டும் போயிட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். நம்ம மத்தியானம் வந்திருக்கோம். காலையில வந்து நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸ், ராகி களி எல்லாம் வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் இங்க இருக்க மெனு கார்டு யாரும் இல்ல, அதனாலதான் இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கேன். யாரோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும்னு நம்ம பேச மாட்டோம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் சேலம் தட்டுவடை செட்டு. யாராச்சும் வந்து நான் என்னோட இன்ஸ்டாகிராம்ல போட்டப்போ கேட்டிருந்தீங்க, அக்கா சேலம் தட்டுவடை செட்டு எங்க சூப்பரா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. டெஃபினட்டா இங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இங்க பாருங்க, ரேஞ்ச் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான், 30-40 அந்த ரேஞ்ச் தான் இருக்கு. நொறுக்கல் கொடுக்குறாங்க, எக்கு நொறுக்கல் வேற இருக்கு. எக்கு நொறுக்கல் நான் சாப்பிட்டது கிடையாது,
பருப்போட செட்டு, அப்புறம் ராகி களி இருக்கு, கம்பங்கூழ், பொங்கல், மில்லட் பொங்கல், ராகி இட்லி. ஹெல்த்தியான ஃபுட்டுங்க. அதுவும் பாத்தீங்கன்னா 40-50 அந்த ரேஞ்ச்ல தான் வருது. அண்ட் ஆர்டர்ஸ் கூட எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க வேணும்னா ஆர்டர் பிளேஸ் பண்ணணும்னா இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஆத்யா உணவகம், சாரி சுவையகம், ரெண்டும் ஒண்ணுதான். சோ ராகி வடை என்னென்னமோ இருக்கு, வெஜிடபிள் பஜ்ஜி, பருப்பு வடை. ஒரு குட்டி குடிச்சலாம், ஆனா எனக்கு வயிறு செம்ம ஃபுல்லா இருக்கு, என்னன்னே தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம அப்படியே வந்து எங்கேயாவது வெளியே போலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு முடிச்சு அந்த ஏப்பம் தான் இவ்வளோ ஹையா வருது. ஆக்சுவலாக அந்த பச்சைப்புளி ரசம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் டைஜஷன். எனக்கு நிஜமாவே வந்து இந்த ரீசெண்ட் டைம்ஸ்ல டைஜஷன் ப்ராப்ளம் பயங்கரமா இருக்கு. என்னதான் நான் ஹெல்த்தியா சாப்பிட்டாலுமே டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கு. அண்ட் இப்ப போய் சாப்பிட்ட ஃபுட் வந்து ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளா, வயிறுக்கு ரொம்ப இதமா இருக்கு. ஏன்னா ஹோம் ஃபுட் மாதிரி இருந்தது. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே சரி ஒரு சில ஐட்டம்ஸ் உங்களுக்கு வந்து காமிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. தன்மைக்காக அவங்க டேடி வந்து பாத்தீங்கன்னா இத்தனை ட்ரெஸ்ஸஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஒரு 3 months 4 monthsக்கு வந்து புது ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு பார்த்து பிக் பண்ணிட்டு வந்திருக்காரு. அண்ட் எனக்காக வந்து 2 ஐட்டம்ஸ் வாங்கியிருந்தாரு. 2 ஐட்டம்ஸும் வந்து பாத்தீங்கன்னா லைக் நமக்கு பிளானும் இருக்கு, இதை வந்து சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா சாரிங்க, அதுக்கு அடுத்த விட நகை, அதுக்கு அடுத்தபடி கிச்சன்ல இருக்க பாத்திரங்கள். சரிங்களா? சோ பாத்திரத்தை ஐ மீன் சில ஸ்பைசஸ் ஆகட்டும், ஐட்டம்ஸ் ஆகட்டும், ஸ்டோர் பண்ற கண்டெய்னர்ஸும் ரொம்ப ரொம்ப பிடிக்கிற விஷயம் பெண்களுக்கு. அதனால நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது, அவ கிச்சன் செக்ஷன் போனப்ப இது ரொம்ப அழகா இருக்கு, இது வாங்கி கூட அப்படின்னு சொல்லி சொன்னேன். உடனே வந்து வாங்கிட்டாரு. இது வந்து பாத்தீங்கன்னா செராமிக் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ். 3 வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இது ஒரு 500 ml பிடிக்கும் தாராளமா. எனக்கு ஒரு டவுட், கீழே போட்டா உடையுமா? கண்டிப்பா உடையாதுன்னு சொல்லியிருந்தா நான் போட்டு காமின்னு சொல்லியிருப்பேன். உடையும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 ml கண்டெய்னர். ஓகேங்களா? சோ இது இந்த மாதிரி ஒரு லிட் கொடுத்துருக்காங்க, ஏர் டைட் லிட். இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து ஃபுல்லா ஸ்பைசஸ். இது வந்து டீ, காஃபி, அப்புறம் சுகர், இது 3யும் போட்டு வச்சுக்கலாம். சுகருக்கு கம்மியா தான் நீ சாப்பிடணுமா? நான் இவன் வந்து எப்ப பார்த்தாலும் என்ன வந்து அம்மா நீ சுகர் கம்மியா சாப்பிடு, அம்மா நீ ஏற்கனவே கம்மியா தானே சாப்பிட்ற, அதை விட கம்மி சாப்பிட சொல்றப்பா. ஒட்டுக்கா சாப்பிடக்கூடாதுங்கிறியா? தன்மையை வாழ்றது கொஞ்சமாவது சாப்பிடறதுக்கு தாண்டி. ஆனா பரவாயில்ல, சுகர் அவ்வளவா சாப்பிடக்கூடாது இல்ல, தேவா மாதிரி பல்லு சொத்தையிடும். ஏண்டி சைக்கிள் கேப்ல விட்டான் பாரு. நான் சிவனே என்னடா இங்க இருந்துட்டு இருந்தேன். அவனோட ரியாக்ஷன் பார்க்கணுமே. வாட் அப்படின்ட்டு அவ்வளவுதான் அவன் வேலையை அவன் பார்க்க. What do you mean அப்படின்னு மாதிரி ஒன்ஸ் மோர் சொல்லு. What do you mean? நல்லா இருந்தது அப்படின்னு அவன் பார்த்தான். அதுக்கப்புறம் ஆக்சுவலா இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர் வந்து இது கீழே அந்த இதுவும் கொடுத்துறாங்களா, அந்த ரேக்கு? ஆமாண்டி, அத காமிடி. அதனால தாண்டி இத வாங்குனேன். அப்படியே ஒட்டுக்கா தூக்கு, அப்படியே ஒரு டான்ஸ் ஆடு தலையில வச்சு. எப்படியாவது ஒன்னாவது உடைக்க வைக்கலான்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது. சாரா இருக்கா. அதை ரிமூவ் பண்ணி காமிடி, அதை எப்படி வைக்கணும்ட்டு. கோயம்புத்தூருக்கு கொஞ்சம் லைட்டா பைத்தியம் பிடிச்சிருச்சு போல இருக்கு. கோயம்புத்தூருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. நோட் பண்ணுங்க மக்களே, நோட் பண்ணுங்க. ஏரியாக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா திடீர்னு வெயில் அடிக்குது, திடீர்னு மோடமாகுது, திடீர்னு வெயில் அடிக்குது, திடீர்னு அது விட்டு திடீர்னு மழை வருது. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எல்லா பக்கமும் வேகுது. இப்ப உங்களோட கிச்சன் கவுண்டர் டாப்ல அழகுக்கு அழகு சேர்த்துற மாதிரி இதெல்லாம் நீங்க வாங்கி அடுக்கி அழகா வச்சுக்கலாம். ஓகே, அப்ப நீங்க இதை வந்து வாங்கி கொடுத்துருவீங்களா? நாங்க கேட்டோம்னா எவ்வளவு இதோட காஸ்ட்? அது வந்து நான் வந்து அவர்கிட்ட தான் கேட்டு சொல்லணும். சரி, கேட்டுட்டு உங்களுக்கு வந்து சொல்றேன் எவ்வளவு ஏது வருதுன்னு. ப்ரீ புக்கிங்கா? ப்ரீ புக்கிங் தான். நீங்க சொன்ன பிறகுதான் நாங்க ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணுவோம். இனிமேல் தான் இந்த ஐடியாஸ் எல்லாம் வருது. அவரும் வந்து பாத்துட்டு இருக்காரு ஒன்னொன்னா. ஸோ ஹோம் குட்ஸ், ஹோம் நெசசரிஸ், அதெல்லாம் ஹோம் எக்யூப்மெண்ட்ஸ், ஹோம் கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ், யூட்டென்சில்ஸ், ஹோம் ஆக்சசரிஸ். எனக்கு இங்கிலீஷ் தெரியலங்க. ஓகே, ஹோம் நீட்ஸ். ஹோம் நீட்ஸ். ஸோ ஒரு சில ஹோம் நீட்ஸ் எல்லாம் வந்து இனிமேல் தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். வாங்கி விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் பேஸ்ல. நம்மளுக்கு தனியாக ஸ்டோர்லாம் போட போறது கிடையாது, ஆன்லைன் பேஸ்ல. ஸோ அப்படி உங்களுக்கு இது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்களா, ஜென்யூன் கஸ்டமர்ஸ், ஓகேங்களா? இது எவ்வளோ பிரபா வைன் ஷாப் போகணும் எவ்வளோன்னு கேட்டுட்டு அப்படியே போங்களை விட்டுறாதீங்க. வேணும்னா சொல்லுங்க, நாங்கள் வாங்கி கொடுக்குறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அழகான
நீங்க வாங்கலாம், பிரச்சனை ஒண்ணும் இல்ல. பயந்துட்டான் மட்டும் கீழே போட்டு நான் ராத்துக்கிட்ட கோத்து விட்டுருவேன். அவர் ஒன்றும் சொல்ல மாட்டாரு. உடச்சிட்டியா, சரி சூப்பர் அப்படின்னு வாங்கி யூஸ் கூட பண்ணல, அதுக்குள்ள உடச்சிட்டியா. இது ரொம்ப அழகா இருக்குங்க. இது பாருங்களேன், இந்த இங்கே வந்து ஒரு ஹோல்டர் மாதிரி வழுக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு க்ரிப்பாக இருக்குது. இங்கே வந்து கொஞ்சம் நைஸாக இருக்குது. நைஸ் பீஸ். ஆக்சுவலாக நீங்கள் கேட்பீங்க சஜி வீட்டுக்கு ஏதாவது இந்த மாதிரி வாங்க மாட்டிங்களான்னு. வாய்ப்பே இல்லை ரசா, வாய்ப்பே இல்லை. எங்கள் வீட்டில் எப்போவுமே டெரராக இருக்கும். அந்த டெரர் இங்கே பார்த்தீங்களா? அம்மா இது ஏமா இப்படி இருக்கு? போட்டாயா சோழி முடிஞ்சது. சரி காமிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து காமிச்சிடுறேங்க. இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ராக். ஓ வெரி நைஸ். எனக்கு இந்த ஃப்ராக் ரொம்ப பிடிச்சிருக்குடி. ஆமாம், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பேஸு. இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அந்த சிக்கன் கறி ஒர்க்கு, சிக்கன் கறி சாப்பிட்டதும் சிக்கனு, இது சிக்கன் கறி ஒர்க்கு. கீழெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க அழகா இருக்கு. அண்ட் இது மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருக்கு. And this design you see. அக்கோபா டிசைன். என்ன டிசைனு? அக்கா அக்கோபா டிசைன். அக்காவோட டிசைனா? இதுல வந்து கொஞ்சம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க. வா நின்னு காமிடி. பாத்தியா சஜி எவ்வளோ அழகா இருக்கு. இது அவளுக்கு பிடிக்கலன்னு ரொம்ப அழகா இருக்கு தன்மை. இந்த மாதிரி டிஃப்ரெண்டா போடு. இதே ஏன் பிடிக்கலங்கிற பாரு. ஒத்தரோசா இது வந்து இன்னொரு ஃப்ராக்கு. நிறைய ஃப்ராக் தாங்க. ஏன்னா இவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேண்ட் டைப் எல்லாம் வாங்கினோம்னா அது செட் ஆக மாட்டேங்குது. ஒன்னு லூஸா இருக்கு, ஒன்னு டைட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு அது பிடிக்கல. அதனால நீங்க ஃப்ராக்கே வாங்கிட்டு வாங்க. நான் வந்தா மட்டும்தான் பார்த்து எடுக்கிற மாதிரி. அடுத்தது சொல்லிடுங்க. இது அப்படியே ரேடியம் மாதிரி இருக்குது, க்ளோ ஆகுது. மேல வையே. இப்படி எனக்கு பிடிச்ச கலர் சலதுல இருக்கு. இது வந்து இன்னொரு ஃப்ராக் ஃபுல்லா வந்து ஃப்ளாரல் பிரிண்ட் அண்ட் மெட்டீரியல் வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு. நான் போட்டு பார்த்தேன், செம சாஃப்ட்டா இருந்துச்சு. நைஸ். அடுத்து நீ காமிச்சிடுப்பா, நான் மடிச்சு வச்சுக்கிறேன். அடுத்தது இந்த Dress. இந்த கலர் ஏற்கனவே இருக்குல்ல தனுமா உன்கிட்ட? இருக்கு இருக்கு. ஆனா இது ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப லக்ஷிதா கிட்ட இந்த மாதிரி இருக்கு. ஆமா, இது ஒரு சாட்டின் ஃபேப்ரிக் பா. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒத்தபோ. அப்புறம் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜிப். ஆனா இங்க வந்து பின்னாடி காலர் பேஸ்ல வரும். ஓ ஃபைன் மாத்தி கூட போட்டுக்கலாம், வேணாம். அப்படி போட முடியாது. நல்லா இருக்கும் இதோட பிரிண்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தன்மை ஸ்கர்ட் அண்ட் டாப். ஸ்கர்ட் அடியில ஏதாச்சும் பிங்க் கலர் பேண்ட் போட்டுக்கலாம். இதோட ஸ்கர்ட். அப்புறம் இது கூட என்னது இது? டாப்டா. டாப். இது ஒண்ணுதான் எங்களுக்கு கொஞ்சம் மொக்கைய போச்சு. ஏன்னா ரொம்ப சின்னதா இருக்கு. காலுக்கு இந்த ரேஞ்ச் தான் வருது. அப்ப அது கீழே பேண்ட் போட்டு இது பேலே டான்ஸ் ஆட விட்டுற வேண்டியதுதான். ஆமா, ஸ்டாக். மதுரை வீரன் தானே ஆடிடுறியா தன்மை? முசுபி விட்ட வீணே இனி திசனு போறோம் தானே. ஒரு பாட்டு பாடுறதுக்கு இல்ல உடனே எல்லாம் கம்ப்ளீஷன் அடிப்பாங்கப்பா. அதுக்கு மேல இந்த மாதிரி Dress. ஓய் இது நல்லா இருக்குடி. பார்ட்டி வேற மாதிரி இருக்கு. ஸ்கூல் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸ்கூல் ஃபங்க்ஷன் போடணுமா? நல்லா இருக்குடி. இது ஏதோ மர்மைட் லுக் எடுக்குது. மர்மைட் கட் வேற இது. மர்மைட் தான். ஆமா தண்ணி மர்மைட் கட். நைஸ் ரீ. அடுத்தது ஒரு ஏய் இது ரொம்ப நல்லா இருக்குடி. ப்ளீட்டட் ஸ்கர்ட் மாதிரி. இது ரொம்ப அழகா இருக்கு சுஜு. ஐ லவ்ட் இட். சரி இவ்வளவு தாண்டி நமக்கு நாம என்னமோ நமக்கு போடுற மாதிரி நீ யோசிக்கிற. இதுல வந்து ஏதோ ஒரு Dressல இருந்து பெல்ட். சஜி இமேஜின் பண்ணி பாருங்க இந்த Dressோட. அவ்வளவுதான். எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஒரு பாட்டுல ஸ்கர்ட். வேணாம் என்ன நானே ஏன் கலாய்ச்சிக்கிறேன். சொந்த செலவுல சூனிய வச்சுக்கிற மாதிரி ஆயிடும். இருடி அவசரப்படாத. ஐயம்மா இந்தாமா. ஓகே. அரை மணி நேரம் ஆகுதான் பாருங்களேன். எப்படி பேசுதுன்ட்டு. இது ரொம்ப அழகா இருக்கு தன்மை. உடனே இதை நீ போடும். அவ்வளவுதான். சோ இதெல்லாம் தான் வந்து இருக்குமா? எங்கடி? ஓ இருக்கா. நெக்ஸ்ட் ஏதோ ஒரு ஃப்ராக்ல இருந்து பெல்ட் வந்திருக்கு. என்ன ஃப்ராக்னு மறந்து போயிட்டேன். இல்லமா. சரி. நெக்ஸ்ட் டி-ஷர்ட். அந்த ஃப்ளாரல் ஃப்ராக் இருக்குல அதுலங்க. கியூட். அது யார் தன்மை? உன் சிஸ்டரா? தெரியல. கிட்டி. கிட்டி கியூட். இந்தாங்க. நெக்ஸ்ட் இங்க வச்சிருக்கேன். ஏய் இந்த கலர் நல்லா இருக்கு. இந்த கலர் உன்கிட்ட இல்ல. I love teddy bear. ஏண்டா உனக்கு என்னடா கோவம் டெடி பேர் மேல? யூ டோன்ட் லவ் டெடி பேர் தான் தேவா? No. நீ என்ன உனக்கு என்ன பிடிக்கும் சொல்லு. எனக்கு ஃபுட்பால். ஃபுட்பால். ஓகே சரி. நெக்ஸ்ட் இது
இது என்ன, இது ரொம்ப அழகா இருக்கு. a big piece of my heart. அது என்ன தன்மை இவ்வளோ பிக்கா இருக்குது உன் ஹார்ட்? பாடி ஃபுல்லா இருக்கா ஹார்ட், அப்பர் பாடி ஃபுல்லா. இந்த பேண்ட் நல்லா இருக்கு, ஜோக்கர் பேண்ட். அந்த காஞ்சனால ஒரு காஞ்சனா 2ல இந்த மாதிரி ஒருத்தங்க போட்டுட்டு வந்திருப்பாங்க இந்த மாதிரி ஒரு பேண்ட். ஓ, அதுலேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து இவ வாங்கியிருக்காங்க. ஏன்னா இவங்க காஞ்சனா படத்தை தேய்ச்ச மாதிரி அந்த டைரக்டரோ எடிட்டரோ பார்த்துருக்க மாட்டாங்க. படம் இதோட 7வது வாட்டி அது பார்க்குறேன். நேத்து நைட்டு சரி, நீ தான்டா ஃபர்ஸ்ட். நைட் மறுபடியும் பாப்பா. நான் பீட் பண்ணணும் தேவாவேன்றதுக்காகவே டிவியை போடுறான். ஆக்சுவலி 5 டைம்ஸ் தான் 7 டைம்ஸ். சரி, இத காமி. 7 டைம்ஸ் 7 டைம்ஸ் மாதிரி தம்பி பார்த்து பார்த்து சலிக்கிறா. இந்த இதையும் காமிச்சிட்டு. ஆனா நல்லா இருக்கு அந்த படம், சத்தியமா we can be heroes. சூப்பரா இருக்கு. இது வந்து ஏதாச்சும் டி-ஷர்ட் போட யூஸ் பண்ண மாட்டேன், அது மாதிரி மூஞ்சி தேய்க்க யூஸ் பண்ணிப்பேன். ஓ, நீங்க டி-ஷர்ட் வாங்கி ஃபேஸ் வாஷ் பண்ணுவீங்க. பாரு சாஃப்ட்டா இருக்கு அப்படி. ஏமா சொல்ல மாட்டே? ஏன் சொல்ல மாட்டே? because it's soft. ஓகே தேவா, நீ இங்க வா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஜஸ்ட் ஷோ மீ. அது எனக்கு வந்து இந்தியா கேம் பண்ணிட்டேன். வாடா வந்து காமிடா. அது எடுத்தா உளுந்துடுண்டே. ஆனா நீ போ பக்கத்துல. நீ நான் மட்டும் பண்ணமா? கேமராமேன் சுத்தி தான் எல்லாமே வரணும். ஆக்சுவலா கேமராமேன் அப்படியே உட்கார்ந்து இருப்பாங்க இல்லையா? ஆமா, நீங்களும் எல்லாத்தையும் கொண்டு வந்து காமிங்க, நான் கேமரால கேப்சர் பண்ணி தரேன். போடி போய் பக்கம் காமி. இரு வரேன். தேவாக்கு வந்து ஒரு வேர்ல்ட் மேப் இருக்கு, அதை எடுத்து காமி. தேவாக்கு வேர்ல்ட் மேப் வாங்கிருக்கோம். தேவா நான் பண்ணிட்டேன், தனிக்கிட்ட வச்சிருக்கேன் கரெக்டா. தேவாக்கு வேர்ல்ட் மேப். அவன் என்ன பண்றான், ஈஸியா இருக்கிறது என்னோட, நான் ஓட்ட வேண்டியது. தேவா, நீ என்ன கண்டுபிடிக்க விட்டிட்டு இருக்க? ஐயோ, அது பூரா வேஸ்ட் பண்ணிட்டான். இங்க இருக்கிறத வச்சிருக்கிற மாதிரி தான் நான் இங்க ஒட்டிருக்கேன். ஓகே ஓகே. அது அப்படி பார்த்து அப்படி தேவா, இதை எத்தனை மினிட்ஸ்ல உன்னால செட் பண்ண முடியும்? ஒரு பார்க்கலாம். சரி, எவ்வளோ ஸ்பீடாக செட் பண்ண முடியும்னு பார்ப்போம். ஓகே, ஸ்டார்ட். ஸோ ஒரு 15 மினிட்ஸாக நான் வீடியோ ஆன் பண்ணாமல் நான் பேசிகிட்டு இருந்தேன். இப்போ கடைசியாக ஆன் பண்ணிட்டேங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த டைமரை வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த டைமரை வந்து ஆன் பண்ணிடுவேன். தேவா வந்து என்ன பண்ண போகிறான்னா, இந்த இந்தியா மேப்பை வந்து நமக்காக ஃபட்டாஃபட் செட் பண்ணி காமிக்க போகிறான். ஆஸ் அ சேலஞ்சாக, ஆஸ் அ டாஸ்க்காக அவன் எடுத்து நடத்த போகிறான். ஆர் யூ ரெடி தேவா? ஷால் வி ஸ்டார்ட் தேவா? இரு, நான் இங்கே டைமர் இன்னும் ஆன் பண்ணல. இருடி, இதில் எதை ஆன் பண்ண டைமர் ஆன் ஆகும்? ஓ, ஸ்டாப் வாட்ச் தானே ஆன் பண்ணா. வெயிட். இரு ஸ்டாப். இவா அதுக்கு மேல நான் இங்க பிரஸ் பண்ணவும் நீ ஸ்டார்ட்னு சொல்லிடு. நான் ஸ்டார்ட் பண்ணி இது மெதுவா கேமரா எடுத்துட்டு போறதுக்குள்ள தமிழ்நாடு செட் பண்ணிட்டான், கேரளா. டைமர் வந்து 15 செகண்ட்ஸ் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வச்சிடலாம். தம்பி போ, என்னன்னு கேட்டு டைம் வந்து 42 செகண்ட்ஸ் ஆயிருக்கு. பேனிக் ஆகாம அடுக்கு தேவா. இன்னொன்னு வரணும் தேவா.
அங்க இருக்கு பாரு உன் காலு கீழே. சரி, why you help him? இல்ல அது எங்க இருக்குன்னு மட்டும் தான் சொன்னேன். பட் அதர்வைஸ் ஐ அம் நாட் ஹெல்பிங் him. கையெல்லாம் நடுங்குது தேவா. கூல் டவுனா. 3 seconds. இல்ல 3 seconds இல்ல 3 minutes 38 seconds. 3 minutes 38 secondsல அவன் இந்தியா மேப்பை செட் பண்ணிட்டான். வாவ் குட். எல்லாரும் கிளாப்பிங்ஸ். நெக்ஸ்ட் வந்து நீ வேர்ல்ட் மேப் செட் பண்ணோம். தன்மை நீ வந்து இந்தியா மேப் செட் பண்ணணும். வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் சொல்லுங்க. Bye. ஓகேடா.